யாரெல்லாம் ரொம்பவே வீக்கா ஒல்லியா ஸ்கின்னியா இருக்காங்களோ அவங்களோட வெயிட்டை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா வெயிட்டை எப்படி அதிகமாக்குறது அது நம்மளுக்கு தெரியறது இல்ல. சோ இந்த வீடியோல நம்ம பாப்போம் எப்படி நம்மளோட வெயிட்டை அதிகரிக்கிறதுன்னு. गाइस, இந்த உலகத்திலேயே ரொம்பவே சுலபமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் வெயிட் அதிகரிக்கிறது. அப்படி நீங்க இந்த வீடியோவை முழுசா பாத்துட்டீங்கன்னா நீங்க அதுக்கான வழிகளை அதுக்கான சீக்ரெட்ஸ் வந்து எல்லாமே முழுசா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எப்படி நினைக்கிறீங்களோ எவ்வளவு இஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கான வெயிட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். So without wasting any more time, let's begin. உங்களோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணனாலும் சரி இல்ல உங்களோட பாடியை பில்ட் பண்ணனாலும் சரி அதுல முக்கியமான ரோல் எது பாத்தீங்கன்னா அதுதான் உங்களோட டைஜஷன். நீங்க சாப்பிடுற பொருள் அப்படி அது ஜீரணம் ஆகலனா அப்போ எதுவும் உங்களோட உடம்புக்குள்ள ஒட்டாது. அப்படி எதுவுமே ஒட்டாம போச்சுன்னா என்னதான் செஞ்சாலும் சரி நம்மளோட வெயிட் வந்து அதிகரிக்காது. சோ டைஜஷனுக்காக ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்மளோட பாடியில என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் சலைவா, அதாவது நம்மளோட வாயில இருக்கிற எச்ச. இத சரியான தமிழ் வார்த்தையில பாத்தீங்கன்னா உமிழ்நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு நம்மளோட வயித்துக்குள்ள போகுதோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடுற பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜீரணமாகும். சோ இதுக்காக ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம காலையில எழுந்த உடனே வந்து தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறதுனா என்ன, காலையில அப்படியே டம்ளர்ல தண்ணி எடுத்து அப்படியே குடிக்கிறது இல்ல. இந்த மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இல்ல நீங்க சூடான தண்ணி குடிச்சாலும் அப்பவும் உங்களுக்கு ரொம்ப பெருசா எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. சோ தண்ணி குடிக்கிறதுக்கான ட்ரிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தண்ணிய எந்த விதமா எப்படி குடிக்கணும்னா நீங்க குடிக்கிற விதத்தினால உங்களோட வாயில இருக்கிற தண்ணி கூட சேர்த்து உங்களோட எச்சைங்களும் உங்களோட உடம்புக்குள்ள போகணும். சோ அதுக்கு என்ன பண்றது, ஒரு டம்ளர்ல வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில கொஞ்சம் வந்து உங்களோட வாய்க்குள்ள வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க வாய்க்குள்ள அந்த தண்ணிய இங்கே அங்கேயோ வந்து நகர்த்தி விடுங்க, அதாவது கொப்பளிக்கிற விதமா. அதுக்கப்புறமா அந்த தண்ணிய மிடுங்குங்க. இந்த மாதிரி தான் நீங்க தண்ணியை குடிக்கணும். நீங்க குடிக்கிறப்போ ஒரு டம்ளர் தண்ணியை வந்து முழுசா ஒரே நேரத்துல அப்படி குடிக்க கூடாது. நீங்க மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி செயல் செஞ்சு குடிக்கணும். சோ தட் உங்களோட வாயில இருக்கிற சலைவாவும் உங்களோட தண்ணிக்குள்ள சேர்ந்து உங்க வயித்துக்குள்ள போகும். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தண்ணி குடிக்கும் போது நீங்க ஒரேடியா வந்து முழுசா குடிக்க கூடாது, மெதுவா குடிக்கணும். சோ தட் உங்களோட தண்ணியோட சேர்த்து சலைவாவும் ரொம்ப அதிகமான குவான்டிட்டில உங்களோட வயித்துக்குள்ள போகும். சோ அதிகமான சலைவா வந்து உங்களோட வயித்துக்குள்ள போச்சுன்னா அப்போ அது வந்து நீங்க சாப்பிட்ட பொருட்களை டைஜஸ்ட் பண்றதுக்கு கண்டிப்பா உதவி செய்யும். அப்படி நீங்க சாப்பிட்ட பொருள் வந்து டைஜஸ்ட் ஆச்சுன்னா அது வந்து உங்களோட உடம்புக்குள்ள ஒட்டும். அப்பதான் நீங்க சாப்பிடுற பொருள் வந்து உங்களோட உடம்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்காக ஒரு gift கொடுக்க போறேன். கிஃப்ட்னா அதோட ஆஃபர் தான். நான் உங்களுக்கு அந்த ஆஃபரை பற்றி சொல்லி கொடுக்குறேன். இந்த கிறிஸ்மஸ் டைம்ல சாண்டா கிளாஸ் வந்து எல்லாருக்குமே கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா கிஃப்ட்னா அது ஒரு பொருள் தான் ஆகணும் அப்படியெல்லாம் கிடையாது. நாலேஜ் கூட ஒரு கிஃப்ட் தான். லைஃபே இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிஃப்ட் தான். அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் டைம்ல குக்கு எஃப்எம் நமக்காக ஒரு சாண்டா கிளாஸா மாறி வந்து ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் கொடுக்க போகுது. என்ன தெரியுமா, இந்த நாள் வரைக்கும் குக்கு எஃப்எம் கொடுக்காத ஒரு ஆஃபர் தான் கொடுக்க போகுது. டிசம்பர் 24, 25 இந்த 2 daysல நீங்க குக்கு எஃப்எம்னுடைய மெம்பர்ஷிப் எடுக்கிறேன்னா 10K பிளஸ் ஆடியோஸ் உங்களுக்கு வெறும் 39 rupeesக்கு அன்லிமிட்டடா ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது 60% மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட். இந்த மாதிரியான ஆஃபர் எல்லாம் எப்பவுமே கிடைக்காது இல்லையா? அதனால இந்த 39 rupeesனுடைய ஆஃபர் யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம்னுடைய மெம்பர்ஷிப் எடுங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்ம ஆடியன்ஸுக்காக சாண்டா 60 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி இந்த ஆஃபர் பயன்படுத்தலாம். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லும் பின் கமெண்ட்லும் இந்த ஆஃபர் பற்றியான டீடைல்ஸ் கொடுத்துருக்கு, குக்கு எஃப்எம் லிங்கும் கொடுத்துருக்கு. அதில் கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கிஃப்ட்டை நீங்க யூஸ் பண்ணிடுங்க. இப்ப வீடியோக்கு திருப்பி வாங்க. சோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது இல்லாம உங்களோட பாடியை வந்து உங்களால பில்ட் பண்ண முடியாது, உங்களோட வெயிட்டை வந்து அதிகரிக்க முடியாது. அதுதான் உங்களோட டயட். டயட்னா உங்களோட சாப்பாடு விதம். சோ நம்ம இப்போ எந்த விதமான டயட் எடுக்கணும்? டயட்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆயிரக்கணக்கான விதமான டயட்ஸ் இருக்கு. ஆனா இங்க வந்து நம்ம டயட்டை வந்து ஃபாலோ பண்ண போறதுல நம்ம வந்து ஒரு ட்ரிக்கை வந்து கத்துக்கணும். சோ இப்போ நம்மளோட உடம்போட வெயிட் வந்து எப்படி அதிகமாகும், எப்படி நம்மளோட பாடி வந்து பில்ட் ஆகும், அது எப்படி சாத்தியமாகுதுன்னு பாத்தீங்கன்னா கேலரிஸால. நீங்க சாப்பிடும் போது உங்களோட கேலரிஸோட அளவை வந்து நீங்க அதிகரிச்சீங்கன்னா அது கூட சேர்ந்து உங்களோட பாடியோட வெயிட்டும் அதிகமாகும். நீங்க இப்ப கரண்டா வந்து எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அதுல இருந்து நீங்க 500 கேலரிஸ் இன்னும் அதிகமா ஆட் பண்ணணும். இதுதான் பாத்தீங்கன்னா ட்ரிக். உங்களோட பாடியை வந்து அதிகமாக்குறதுக்கும் சரி இல்ல உங்களோட பாடியோட வெயிட்டை கம்மியாக்குறதுனாலும் சரி. சோ இப்போ நீங்க சாப்பிடும் போது எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அது கூட 500 பிளஸ் கேலரிஸ் ஆட் பண்ணுங்க. இப்போ இந்த கேலரியை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இதுவும் பாத்தீங்கன்னா 2 வழி இருக்கு. ஒன்னு நீங்க வெளியே போயிட்டு பர்கர், பீஸா, பானிபூரி, சமோசா இந்த மாதிரியான விஷயத்தை வேணா சாப்பிட்டு
சாப்பிட்டு நீங்க அதிகரிச்சுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்டதுனால உங்களோட உடம்போட வெயிட்டும் அதிகமாகும். ஆனா எப்படி ஆகும்னு பாத்தீங்கன்னா ரவுண்டா உருவாயிடுவீங்க. இதனால உங்களோட உடம்புல ஸ்ட்ரென்த்தும் இருக்காது, ஒரு பவரும் இருக்காது. உங்களோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய தாக்கமாவே இருக்காது. அப்படி வேணும்னா நீங்க இந்த மாதிரியும் பண்ணலாம். இன்னொரு கிளீனான சரியான வழி என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரியான சில பொருட்களை வந்து செலக்ட் பண்ணணும். இது வெளியே இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரியான பொருட்களா இருக்க கூடாது. இது நேச்சுரல் ஃபுட்டாவும் இருக்கணும். அதன் கூட சேர்த்து இதுல அதிகமான கேலரிஸும் இருக்கணும். சோ இந்த மாதிரி வந்து நேச்சுரலான ஃபுட் என்னென்னலாம் இருக்கு அதை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்குல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேலரிஸ் இருக்கு. நீங்க வேணும்னா உருளைக்கிழங்கு இடத்துல சக்கரவள்ளி கிழங்கு கூட யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மாதிரி தான். இதுல ஆல்மோஸ்ட் ஒரே அளவுக்கான கேலரிஸ் தான் இருக்கு. ஆனா சக்கரவள்ளி கிழங்குல பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவா கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் ஆனா இது மார்க்கெட்ல நம்மளுக்கு அவ்வளவு சுலபமா கிடைக்கிறது இல்ல. அப்படி உங்களுக்கு இது கிடைக்காத பட்சத்துல நீங்க உருளைக்கிழங்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க 3ல இருந்து 4 உருளைக்கிழங்கு எடுத்தாலே போதும், உங்களுக்கு 400ல இருந்து 500 கேலரிஸ் உங்களோட பாடிக்கு கிடைச்சிடும். அப்படி உருளைக்கிழங்கு கூட நீங்க கொஞ்சோண்டு ரைஸ், ஒரு சின்ன கிண்ணத்துல வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கூட ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க இது ரெண்டுத்தையும் கலந்து ஒண்ணா சாப்பிட்டா அப்போ 500+ கேலரிஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே கிடைச்சிடும். அது கூட சேர்த்து உங்களோட பாடியோட வெயிட்டும் அதிகமா இருக்கும். இது இல்லாம ரொம்ப ஹை கேலரிஸோட ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நான்வெஜஸ். அண்ட் அது கூட பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் இருக்கு முட்டை. அப்படி நீங்க முட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க 4ல இருந்து 5 ஹோல் முட்டையை வந்து செலக்ட் பண்ணுங்க. முட்டை சாப்பிடும் போது அது நடுவுல இருக்கிற அந்த மஞ்சள் கருவை வந்து நீங்க வெளியே எடுத்து போடக்கூடாது. ஏன்னா இது உங்களோட பாடியோட வெயிட் அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமானது. பொதுவா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிற மஞ்சள் கருவுல ஏகப்பட்ட ஃபேட் இருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மையை பார்த்தோன்னா காய்ஸ் இதுல ஏகப்பட்ட ஃபேட்ஸ் ஒன்றும் இருக்காது, நார்மலான ஃபேட் தான் இருக்கும். இது நம்மளோட பாடிக்கு தேவையான அளவுக்கு தான் இருக்கும். அப்படி நீங்க ரொம்பவே ஒல்லியா இருந்தீங்கன்னா இந்த ஃபேட் வந்து உங்களோட பாடியோட வெயிட்டை வந்து அதிகரிக்கிறதுக்கு நிஜமா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்க போகுது. 4ல இருந்து 5 முட்டைகளை வந்து வேக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஆம்லெட் கூட போட்டு சாப்பிடலாம். ஆனா முழுசா ஃபுல்லா முட்டையா இருக்கணும். வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டுமே கலந்த மாதிரியான முட்டையை எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூட வந்து நீங்க ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 400ல இருந்து 500 கேலரிஸ் ரொம்பவே ஈஸியாவே கிடைச்சிடும். அண்ட் மூணாவது ஃபுட் காம்பினேஷன் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை கேலரிஸும் இருக்கு. அண்ட் அது கூட உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரென்த், உங்களோட பாடிக்கு ஏகப்பட்ட எனர்ஜியும் கிடைக்க போகுது. உங்களோட பாடியோட பவரும் அதிகரிக்கும். அதுதான் கைஸ் 200ல இருந்து 300 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க. அண்ட் அது கூட 4 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இதுவே பாத்தீங்கன்னா 500ல இருந்து ரொம்பவே அதிகமான கேலரிஸ். இதனால உங்களுக்கு பாடியும் பில்ட் ஆகும், உங்களோட வெயிட்டும் அதிகரிக்கும். நிஜமா சமய ஒர்க் அவுட் ஆகும். இது நான் உங்களுக்கு சொன்ன இந்த 2-3 ஆப்ஷன்ல நீங்க ஏதாவது ஒண்ணு உங்களோட டயட்ல வந்து காம்பினேஷன்ல ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களோட நார்மல் ஃபுட் டயட்ல இருந்து 500+ கேலரிஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. அப்படி இந்த 500 கேலரிஸ் வந்து அதிகமாச்சுன்னா அண்ட் சொன்ன இந்த டயட்டை வந்து நீங்க 2ல இருந்து 3 மாசம் வந்து ஃபாலோ பண்ணா அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பாடியோட வெயிட் வந்து அதிகரிக்குது. நீங்களே உங்களோட கண்குளிர பாப்பீங்க. இப்போ நீங்க கேலரிஸை வந்து சர்ப்ளஸ் ஆக்கிட்டீங்க. உங்களோட டயட்ல வந்து 500 கேலரிஸ் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. சோ இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட பாடியோட வெயிட் வந்து அதிகரிக்குமா? நான் ஒன்னு சொல்லட்டா? அப்படி நான் சொல்றேன், இப்போ இந்த விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணலனா உங்களோட பாடியோட வெயிட் வந்து அதிகரிக்காது. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ். நீங்க எக்ஸசைஸை எப்பவுமே மிஸ் பண்ணவே கூடாது. எக்ஸசைஸ்னு வந்துச்சுன்னா ரொம்பவே முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் வெயிட் ட்ரைனிங். வெயிட் ட்ரைனிங் நீங்க 2 விதமா பண்ணலாம். ஒன்னு நீங்க ஜிம் போயிட்டு அங்க இருக்கிற வெயிட்டை வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லனா ரெண்டாவதா உங்களோட பாடியோட வெயிட்டே வந்து நீங்க யூஸ் பண்ணி நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். சோ உங்களோட பாடியோட வெயிட்டை வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்றது? இதுக்கு நீங்க புஷ் அப் செய்யலாம், புல் அப் செய்யலாம், ஸ்குவாட் செய்யலாம். அண்ட் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹோம் ஒர்க் அவுட்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து நீங்க செய்யலாம். இல்லனா நீங்க ஜிம்முக்கு போயிட்டு அங்க வெயிட் தூக்குங்க. இது ரெண்டுமே சேம் தான். गाइस இங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்ககிட்ட தான் டிபெண்டா இருக்கு. நீங்க எந்த மாதிரியான ட்ரைனிங் எடுத்துக்க போறீங்கன்றது. பட் ஆனா நீங்க செய்ய வேண்டிய ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் நீங்க தூக்க வேண்டியது வெயிட்ஸ். இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் சாப்பிடுறீங்களோ அது வந்து ஜீரணமாகும். அது வந்து உங்களோட உடம்புக்குள்ள ஒட்டும். உங்களோட உடம்புல உங்களோட மசில்ஸ் லெவலாம் பாத்தீங்கன்னா அதோட ரத்த ஓட்டம் வந்து அதிகமா கிடைக்கும். உங்களோட பாடியோட மசில்ஸ், செல்ஸ், ஃபைபர்ஸ் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அதிகமான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே போய் சப்ளை ஆகும். அண்ட் ஃபைனலா அதுல growth-உம் நம்ம பார்க்க முடியும். गाइस இங்க பாருங்க, நீங்க குண்டா பருமனா வந்து உங்களோட பாடியோட வெயிட்டை வந்து அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. சோ இதனால தான் நான் சொன்னேன் டயட் கூட சேர்த்து உங்களுக்கு எக்ஸசைஸும் ரொம்பவே முக்கியம். இது உங்களோட டைஜஷனையும் அதிகரிக்கும் அண்ட் உங்களோட பாடியை ஷேப்ல எடுத்துட்டு வரும். அண்ட் இப்போ சொல்ல போற இந்த லாஸ்ட் விஷயம் அப்படி நீங்க ஃபாலோ பண்ணலனா நீங்க என்ன மாதிரியான டயட் எடுத்தாலும் சரி, நீங்க என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, எதுவுமே ரொம்ப பெருசா வந்து பிரயோஜனமாவே இருக்காது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வீணாயிடும். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட தூக்கம். தூங்குறது, அதாவது गाइस நீங்க ஸ்லீப் அப்படி நீங்க சரியா வந்து தூங்கலனா அப்போ உங்களோட பாடி வந்து பில்ட் ஆகவே ஆகாது. உங்களோட உடம்புல வந்து growth ஏற்படுறதுக்கு உங்களுக்கு தூக்கம் வந்து ரொம்பவே அவசியமானது. ஏன்னு பாத்தீங்கன்னா தூங்கும் போது தான் உங்க பாடியில இருக்கிற மசில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரிப்பேர் ஆகுது. நீங்க என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிருப்பீங்க, நீங்க என்னெல்லாம் டயட்டை ஃபாலோ பண்ணிருப்பீங்க, இது எப்போ பிரயோஜனமாகும்னு
பாத்தீங்கன்னா நீங்க முழுமையா 7 இருந்து 8 மணி நேரம் நிம்மதியா தூங்கும் போது மட்டும்தான். அதுக்கு பதிலா நீங்க 1 மணி 2 மணி வரைக்கும் மொபைல வந்து சாட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்க கேர்ள் ஃபிரெண்ட் கூட டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இல்ல மொபைல்ல தேவையில்லாத வீடியோஸை வந்து நீங்க பாத்துக்கிட்டு நேரத்தை செலவழிச்சீங்கன்னா, இந்த மாதிரி தேவையில்லாம உங்களோட டைமை வந்து பாஸ் பண்ணிக்கிட்டு நீங்க தூங்காம இருந்தீங்க. எப்படி உங்களோட உடம்புக்கு வந்து சாப்பாடு தண்ணி எல்லாம் ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு பாத்தீங்கன்னா தூக்கமும் ரொம்பவே முக்கியம். சோ கைஸ், இன்னிலிருந்து நீங்க டைம் பாஸ் பண்ணாம அந்த நேரத்தை வந்து உங்களோட தூக்கத்துல வந்து செலவழிங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்களோட பாடியோட growth வந்து எந்த அளவுக்கு ஆகுது அப்படின்றது. இதனால பாத்தீங்கன்னா உங்க பாடியோட மசில்ஸும் பில்ட் ஆகும், உங்களோட பவரும் அதிகமாகும், நீங்க எடுத்துக்கிற டயட்டை ஒர்க் அவுட் ஆகும், நீங்க பண்ற எக்ஸசைஸும் ஒர்க் அவுட் ஆகும், அண்ட் ஃபைனலா உங்களோட வெயிட்டும் அதிகமாகும். இது யாராலையும் நிறுத்த முடியாது. அண்ட் கைஸ், நீங்க எக்ஸசைஸ்னு வந்துச்சுன்னா நீங்க எந்த மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றத பத்தி உங்களுக்கு கிளியரான ஐடியா இல்லைன்னா அதுக்கு நீங்க நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸை வந்து போய் செக் பண்ணலாம். ஏன்னா நம்ம சேனல்ல எக்ஸசைஸை பத்தி ஏகப்பட்ட டீடைலான வீடியோஸ் நாங்க முன்னாடியே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரியான இன்னும் வீடியோஸை பார்க்கறதுக்காக நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.